ஏசாயா 9:6. பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், தோள் மேல் இருக்கும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு பின்னாடி ஒரு லெட்டர்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? இயேசு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான காரணர். ஹல்லேலூயா. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏசப்பா நம்மை தெரிந்து கொண்டதே அது விலையேறப்பட்டது. எத்தனை பேர் அதெல்லாம் உணர்ந்திருக்கீங்க? உணர்ந்திருக்கீங்களா? அவர் அதிசயமானவர். அதிசயமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிற தகப்பனாக இருக்கிறார். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சிருஷ்டிப்பு ஒரு அதிசயம். சிருஷ்டிப்பு அதிசயமா அதிசயம் இல்லையா? அதிசயம். நீங்கள் பார்க்குறீங்க, மரம், செடி, கொடிகள், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், இது எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, ட்ரமண்டஸாக இருக்குது. அவ்வளோ அழகாக இயேசு படைச்சிருக்கிறார். அவர் அதிசயமானவர். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்குது, எத்தனையோ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அப்லோட் ஆகிருக்குது. இப்போ அட்வான்ஸாக பார்க்கும் போது ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணுது? டாமினேட் பண்ணுது. மனிதர்களுக்கு வேலையே கொடுக்கறதில்ல, எல்லாமே சாஃப்ட்வேரே பண்ணுது. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி உருவாக்குறதுக்கான அந்த மூளையும் அந்த பிரெயினையும் படைச்சது யார்? ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தில் எப்பயுமே எந்த காரியத்தையும் இது அதிசயமாக இருக்குது, இது பிரம்மாண்டமாக இருக்குது என்று சொல்லி உலகத்தை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம இடப்பற்றக்கூடாது. நம்முடைய தேவன் அவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவர்களும் நம்மோடு இருக்கிறவர். அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த சர்வத்தையும் படைத்த அந்த தேவன் தான் அதிசயமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அதிசயமான கடவுள் தான் இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்து அவர் பிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் இயேசு அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் அழகான அந்த ஃபேஸ் தந்திருக்காரு. கண் வேற எங்கேயோ இருந்தால் நல்லா இருக்குமா? மூக்கு வேற எங்கேயோ இருந்தால் நல்லா இருக்குமா? இல்லை வாய் வேற எங்கேயோ இருந்தால் நல்லா இருக்குமா? இல்லை, அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அழகாக இருக்கும். இந்த ஃப்ளாஸ்லாம் பார்க்குறீங்க, பார்க்கும்போது அழகாக இருக்குது. ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாஸை பார்க்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குது? அட்மையர் பண்ணுறோம். ஆனால் ஏசப்பா அந்த பூக்களையும் எல்லாம் உருவாக்கி அதற்கு ஒரு வாசனையை தந்து அது எப்படி அழகாக படைச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும் போது அவர் இந்த முழு உலகத்தையும் அழகாக அதிசயமாக அவர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல மனிதனையும் அவர் அதிசயமாக படைத்திருக்கிறார். சங்கீதம் 139:14 பார்க்கிறோம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டதால் உம்மை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. உம்முடைய செயல்கள் அதிசயமானவைகள். ஹல்லேலூயா. அது என்னுடைய ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம ஆத்மாவுக்கு என்ன விஷயம் நன்றாக தெரியணும்னா, என்னை தேவன் என்னை அதிசயமாக உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உருவாக்கப்பட்டுள்ளேன். சொல்லுங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன். எல்லாம் சத்தமா சொல்லலாமா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டுள்ளேன். என் இயேசுவால என் ஆத்மா என்னைக்குமே அது மறக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பது, நம்ம பலனோடு இருப்பது அவருடைய கிருபை. அவர் அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறார். அவர் அதிசயமாய் நம்மை உருவாக்கியுள்ளார். ஹல்லேலூயா. அதை தினமும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் எப்படி உருவாக்கப்பட்டேன்? என் தாயின் கர்ப்பத்திலே நான் உருவாக்கப்பட்டுள்ளேன். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை தெரிந்தெடுத்த தேவன்
எவ்வளோ அதிசயமாய் அந்த வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பு எனக்கு தந்திருக்கிறார். எரேமியா 32:17 பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய கரத்தினாலும் வானத்தின் பூமியும் உண்டாக்கினீர். உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. மனிதனால் ஒரு சில காரியங்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும், ஒரு சில காரியங்கள் மாத்திரம்தான் உருவாக்க முடியும். ஆனால் உங்களை என்னையும் படைத்த கடவுள், அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. முதலாவது நம்ம ஆத்மாவுக்கு நன்றாக தெரியணும், என்னை அழைத்தவர் அதிசயமானவர், எனக்காக இந்த பூமியில் பிறந்தவர் அதிசயமானவர், கடவுள் மனிதனாக வந்தது அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மனிதனோடு வாழும்படியாக, மனிதன் கெட்டு போகக்கூடாது, அழியக்கூடாது என்று சொல்லி பரலோகத்தை விட்டு வந்தது அதிசயம். ரட்சிப்பு தந்தது அதிசயம், விடுதலை தந்தது அதிசயம், நமக்கு சுகம் தந்தது அதிசயம், இயேசு மூலம் நமக்கு கிடைப்பது எல்லாமே அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். முதலாவதாக ஒரு முதல் காரியத்தை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அதிசயமாக அவரால் உருவாக்கப்பட்டுள்ளேன். அல்லேலூயா. நான் அவருடைய அற்புதமான படைப்பு. அல்லேலூயா. நல்ல வாழ்க்கையில் என்றைக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தான் ஏன் பிறந்தனோ தெரியாது அப்படிமா சொல்லுவாங்கள்ல. கஷ்டத்தில் நல்லா எதுக்குங்க பிறந்தேன், நல்லா எதுக்குங்க இந்த உலகத்தில் வந்தேன், கஷ்டமான சூழ்நிலை, கவலையான சூழ்நிலை சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் பார்த்து உங்களை சொல்கிறாரு, நீ இந்த உலகத்தை பார்க்குற மாதிரி, நீ உன்னை பார்க்குற மாதிரி நான் உன்னை பார்க்கல. நான் உன்னை அதிசயமாக பார்க்கிறேன், என்னுடைய சொந்த மகனாக பார்க்கிறேன், என் சொந்த மகளாக பார்க்கிறேன். அதனால்தான் நீ அழிந்து விடக்கூடாது, பாவத்தில் மரித்து விடக்கூடாது என்று சொல்லி உன்னை நான் நேசித்ததால் இந்த உலகத்தில் வந்து அதிசயமாய் நான் வந்து பிறந்தேன். அல்லேலூயா. உனக்கு ஒரு நித்திய ஜீவனை தர, உனக்கு ரட்சிப்பை தர, உன் கவலையை போக்க, உன் கண்ணீரை போக்க, உன் சாபத்தை போக்க நான் அதிசயமான கடவுள். நான் அதிசயமான காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வேன், அதிசயமான ரட்சிப்பு உன் வாழ்க்கையில் தருவேன் என்று சொல்லி அவர் அதிசயமானவர் என்று சொல்லி முதலாவது பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், அவர் ஆலோசனை கர்த்தர். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சொன்னேன்? அதிசயம், அதிசயம். ரேவதி சிஸ்டரா சொல்லுங்க, அதிசயம். சத்தமாக சொல்லுங்க, டக்குன்னு முடிச்சிடும். அதிசயமானவர்கள் எந்த விஷயம் மறந்துடக்கூடாது. ஆத்மாவுக்கு எது நல்லா தெரியணும்? என் தேவன் என்னை அதிசயமாக படைத்திருக்கிறார். முதலாவதாக இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக அதிசயமாய் நம்ம உருவாக்கின கடவுள் நம்மளை ரட்சிப்பு தந்து என்ன பண்ணுறாருன்னா ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ரெண்டாவதாக பார்க்கிறோம், என்ன? ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 25:1 கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்தீர். ஹல்லேலூயா. நீர் அதிசயமானவைகளை செய்தீர் என் வாழ்க்கையில், உம்மை நான் உயர்த்துவேன், துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆலோசனை தருகின்ற தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆதி முதற்கொண்டு நீங்கள் பார்க்கும்போது இந்நாள் வரைக்கும் அவர் ஆலோசனை தருகிறார். ஆலோசனை என்றால் என்ன? அட்வைஸ். சொல்லுங்கள், அட்வைஸ். ரெண்டாவதாக அதிசயமான கடவுள் என்ன செய்கிறார் நம்ம வாழ்க்கையில்? அட்வைஸ், அறிவுரைகளை அவர் வழங்குகிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்து நான் ஏதோ பறந்து விட்டேன், ரட்சிப்பு தந்துட்டேன், சந்தோஷம் தந்துட்டேன், அது மாத்திரம் இல்லை, நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை தருகிறார். ஹல்லேலூயா. அன்று ஏதேன் தோட்டத்தை படைத்தார், ஆதாம் ஏவாளை என்ன பண்ணார்? உருவாக்கினார். ஆனால் அவளுக்கும் ஒரு சில ஆலோசனைகள் என்ன பண்ணுறார்? வழங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவாவுக்கு தேவன் ஆலோசனை வழங்கினார், ஆபிரகாமுக்கு தேவன் ஆலோசனை வழங்கினார். நோவாவுக்கு என்ன ஆலோசனை வழங்கினார்? நீ ஒரு பேழையை கட்டுப்பா, நான் சொல்கிறேன், எந்த அளவு, எந்த நீளம், எந்த மரம் நான் சொல்கிறேன், நீ அது மாதிரி செய். ஆபிரகாமுக்கு சொன்னான், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நீ தங்குற இடத்துல இரு, நான் எங்கே போன்னு சொல்கிறேன்னு அங்கே போ. கீழ்ப்படிந்தாங்க. மோசே தேவன் ஆலோசனை தந்தார், நீ இரட்சகனாக நீ எழுவ வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை தந்தார். நியாயப்பிரமாணங்கள் மூலமாக ஆலோசனை தந்தார், அட்வைஸ் தந்தார், ஒழுக்க நெறிகளை தந்தார், டிசிப்ளின் தந்தார். மனிதன் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி உணவு முறைகள் இருக்க வேண்டும்,
எப்படி ஒழுக்கமாக நம் குடும்பத்தை நடத்த வேண்டும், ஒரு கட்டுப்பாட்டாக இருக்க வேண்டும், ஒரு சுத்திகரிப்பு எப்படி இருக்க வேண்டும், இப்படி பல ஆலோசனைகள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் வந்து அவர் கூறியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களை அதிசயமாய் தெரிந்து கொண்ட கடவுள். அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் ஆலோசனை தர அவர் விரும்புகிறார். வசனத்தின் மூலமாக ஆலோசனை தர விரும்புகிறார். இது மாதிரி சத்தியங்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனை தர விரும்புகிறார். ஆலோசனைக்காரர் அதிகமாய் இருந்தால், அநேகர் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்போ ஆலோசனை தருகிற வசனங்கள் நாம் நன்றாக அறிந்திருக்கும் போது அந்த வார்த்தையான இயேசு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஆலோசனை தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நீங்கள் குழப்பமாக இருக்கலாம். நீங்கள் திங்க் பண்ணலாம், இதை எப்படி செய்யலாம், அதை எப்படி முடிக்கலாம். உங்கள் குடும்ப காரியங்கள், உங்கள் பிள்ளைங்க காரியங்க, உங்கள் வாழ்க்கை எடுத்த காரியங்கள், இது மாதிரி எந்த காரியங்கள் நீங்கள் யோசித்து கொண்டு இருந்தாலும் வேதத்தில் எல்லாத்திற்கான பதில் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருந்தால் ஆசீர்வாதம், எப்படி இருந்தால் சாபம், எப்படி இருந்தால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி இருந்தால் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு வேதத்தில் உங்களுக்கு அதிசயங்கள் உண்டு, வேதத்தில் உங்களுக்கு ஆலோசனைகள் உண்டு. இந்த ஆலோசனை கத்த நமக்கு ஆலோசனையை தர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 32:8 பார்க்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்மேல் என் கண்ணை வைத்து என்ன சொல்லுவாரா? ஆலோசனை சொல்றாரா? அல்லேலூயா, ஆமென். நமக்கு ஆலோசனை செய்கின்ற தகப்பனாக இருக்கிறார். அதனால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் ஆலோசனை இல்லாமல் ஒரு குழப்பத்தோடு ஒரு கவலையோடு உங்கள் வாழ்க்கையை நோக்கி செல்லாதீங்க. இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்ததே மனிதர்கள் எல்லாமே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அறியாத மக்களாக இருக்கிறாங்க, எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எப்படி பாவ காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனத்தின் மூலமாக பல காரியங்களை அவர் கூறுகிறார். அதனால் ரெண்டாவது விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஆலோசனை வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்? கடவுள்கிட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? சத்தமாக சொல்லுங்கள். ஒன்றும் உங்கள் அங்காளி பங்காளிட்டு தான் கேட்பீங்க போலையே. மச்சான் இது மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? அக்கா என்ன ஆயிடுச்சு? சித்தப்பா என்னாச்சு? இப்படி தான் கேட்பீங்களா? கேட்கலாம், கருத்துக்களை கேட்கலாம். ஆனால் ஆலோசனையை தேவனிடத்துலேருந்து கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காட்டுகிற பாதை அது செம்மையாக தான் இருக்கும். அல்லேலூயா. அதில் கண்ணி இருக்காது, அதில் கவலை இருக்காது, அதில் எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அந்த பாதை தான் நேர்த்தியான வழியில் நம்ம வழி நடத்துகிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எரேமியா 23:22 பார்க்கிறோம், என் ஆலோசனையெல்லாம் கேட்டிருந்தா ஏசப்பா சொல்கிறாரு, அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை மக்களுக்கு தெரிவித்து அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை தங்கள் செயல்களின் பொல்லாப்பையை விட்டு திரும்புவார்கள். அவருடைய வார்த்தை என்ன பண்ணுது? பொல்லாத வழியிலிருந்து நம்மளை என்ன பண்ணுது? மீட்டெடுக்குது. பாவமான வழியிலிருந்து நம்மளை என்ன பண்ணுது? மீட்டெடுக்குது. பார்த்தீங்களா? தீமையான காரியங்கள் செய்கிற இடத்துலேருந்து அந்த ஆலோசனை நம்மளை என்ன பண்ணுது? தூய்மையான பாதைக்கு நேராக நடத்துகிறது. அதனால் அவர் சத்தியமே நீங்கள் பார்க்குறீங்க, உன்னை நீ நேசிப்பதை போல் பிறரையும் நேசி. ஆனால் உலகம் அப்படி சொல்லாது, நீ எவனையுமே நம்பாதன்னு சொல்லி தந்திருக்கீங்களா உங்கள் பிள்ளைகளுக்கு? இல்லை நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் மாணவ பிள்ளைகிட்ட, யார்ட்டையுமே நம்பாத, உலகம் ரொம்ப மோசம். ஆனால் இயேசு நமக்கு சொல்லி தந்தது நல்ல ஆலோசனை, நீ அனைவரையும் நேசி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகம் பாவமான காரியத்துக்கு ரொம்ப பிரமாண்டமாக காத்தும், இது இப்படி இருந்தால் தான் நீ பிழைக்க முடியும், இப்படி இருந்தால் தான் ஒரு வாழ்க்கையை ஓட்ட முடியும், நீ ரொம்ப நல்லவனாக இருந்தினா, ரொம்ப உத்தமமாக இருந்தினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி உலகம் ஒரு கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்கும். நான் கடவுள் அப்படி இல்லை, நீ எப்படி நடக்கணும்,
நீ எப்படி குடும்பத்தை நடத்தணும், உன் வாழ்க்கையில் எப்படி அந்த சக்ஸஸை நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் நமக்கு ஆலோசனை தருகின்ற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் 2 காரியங்கள் சொல்லியிருக்கேன். முதலாவதாக அதிசயமானவர், இரண்டாவதாக ஆலோசனை கர்த்தர். நமக்கு அவர் எல்லா சூழ்நிலையும் ஆலோசனை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீது கூறுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? தாவீதுனா சும்மா ரோட்டில் போகிற மனிதன் அல்ல. ஹீ இஸ் அ கிங். அவர் ராஜாவாக இருந்தார். அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும், தனக்கு எத்தனையோ செல்வங்கள் அதிகாரங்கள் இருந்தாலும், ஒவ்வொரு முறையும் அவர் யார் இடத்துல போய் கேட்பாரு? கடவுள்கிட்ட தான் போய் ஆலோசனை கேட்பார். அல்லேலூயா. அதனால் கடவுள்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டு, கடவுள்கிட்ட போய் அறிவுரைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது அந்த வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையாக மாறும். கடவுள் எப்படி நம்ம கிட்ட பேசுவார்? வேதத்தின் மூலமாக நம்ம மத்தியில் பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனங்கள் மூலமாக நம்ம மத்தியிலே பேசுவார். வார்த்தையான இயேசு. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக நன்றாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவர் எனக்கு ஆலோசனை தருகிற தகப்பனாக இருக்கிறார். நான் எதற்கும் கலங்க தேவையில்லை. இந்த 2024ஆம் ஆண்டு நிறைவு செய்கிறோம். இந்த 2025 அதற்குள்ள நம்ம ஸ்டெப்பின் அடுத்தடுத்து வைக்க போகிறோம். இதுவரைக்கும் சில காரியங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கலாம், சில காரியங்கள் நீங்கள் திட்டமிட்டு இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, அது எந்த காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசு இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவர் சொல்கிறார் வார்த்தையின் மூலம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், நீ பயப்படாதே. அல்லேலூயா. பாடுங்க. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. மீண்டுமாக, நான் உனக்கு போதித்து நாள்தோறும். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது பார்க்குறோம், படிங்க. வல்லமை உள்ள தேவன், நமக்காக பிறந்தவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 28:18 சொல்றாரு, அப்பொழுது இயேசு அருகில் வந்து அவர்களை பார்த்து, பரலோகத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அனைத்து வல்லமையும் உடைய கடவுளாக அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வல்லமையான காரியங்களை அவர் நாள்தோறும் நம்ம வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், அவர் வல்லமையின் ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன ஆவியானவர்? பாட்டு தெரியவில்லை எல்லாருக்கும்? வல்லமையின் ஆவியானவர். அல்லேலூயா. நான் பார்க்கிறோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், பூமியானது ஒழுங்கற்றதாகவும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தில் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் தன் அசைவாடினார். அப்போ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அசைவாடும் போது, வல்லமையின் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் அசைவாடும் போது, எல்லா வெறுமையும் எல்லாமே ஒழுங்கினமையாக இருக்கிறதும் எப்படி மாறும்? நிறைவா அழகா மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமையின் ஆவியான இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்து பிறக்கும் போது, இதுவரை ஒழுங்கற்றதா இருந்த வாழ்க்கை, பலர் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்த வாழ்க்கை, குழப்பமாக இருந்த வாழ்க்கை, வெறுமையாக இருந்த வாழ்க்கை, ஆவியானவர் வந்து அசைவாடும் போது, ஆவியான அந்த வல்லமையான இயேசு நம் வாழ்க்கையில் வந்து பிறக்கும் போது, நம்முடைய வாழ்க்கை அது ஒளியுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. அல்லேலூயா. இருளெல்லாம் போய் ஒளி நம் வாழ்க்கையில் கடந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. குடியை விடவே முடியாமல் இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு குடியை விட்டு ஏசப்பாக்காக சாட்சின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. வல்லமை ஆவியானவர் வந்தால் குடிப்பழக்கத்தில் ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. எனக்கு புகைப்பழக்கத்திலேருந்து எனக்கு விடுதலையே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, வல்லமையின் ஆவியானவர் நான் வாழ்க்கையில் வந்து பிறந்தனா, ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருந்த இந்த உலகத்தை என்னால் மாற்ற முடியும்னா, உன் வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும், என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் அவர் வல்லமையாக நம்மை பயன்படுத்த அவர் வாஞ்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. எவரையும் அவரால் உயர்த்த முடியும்.
ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போது இருக்கிற அந்த நிலைமையை வைத்து உங்கள் வாழ்க்கையை எடை போட்டுறாதீங்க. இந்த சூழ்நிலை தான் நிரந்தரம், இந்த ப்ராப்ளம் தான் நிரந்தரம், இந்த ப்ராப்ளத்துலேருந்து எனக்கு வேறு வழியே இல்லை, சுச்சுவேஷனே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கிடாதீங்க. இயேசு வந்து பிறந்தது நம்ம ப்ராப்ளம்லேருந்து ஒரு விடுதலை தர, நம்ம குழப்பத்திலேருந்து ஒரு விடுதலை தர, நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி விதைக்க அவர் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பயந்து போயிருந்த கிதியோனை அவர் வல்லமை தொட்டவுடன் அவன் பராக்கிரமசாலியாக மாறினான். சிறிய தாவீதாக இருந்தான், கோலியாத்தை முறியடித்தான். ஹல்லேலூயா. செங்கடலை பிளக்க அவர் வல்லமை உதவி செய்தது. எரிய கோட்டையை தகர்க்க ஒரு வல்லமை உதவி செய்தது. ஆபிரகாமுக்கு 100 வயதில் குழந்தை செல்வத்தை தர அவர் வல்லமை கிரியை செய்தது. சூரியனும் சந்திரனும் நிறுத்த யோசுவாவுக்கு அந்த வல்லமை கிரியை செய்தது. வானத்திலிருந்து அக்னி இறக்க அவர் வல்லமை கிரியை செய்தது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை காகத்தை கொண்டு போஷிக்கும், அந்த வல்லமை கழுதையை கொண்டு எச்சரிக்கும். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஒன்று மறந்துடக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் அந்த வல்லமை எப்படியாக நான் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா என் தேவன் வல்லமையானவர், அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். என் வாழ்க்கையில் எது காரியங்கள்லாம் முடியாதுன்னு நான் நினைக்கிறேனோ அந்த காரியத்திலேருந்து அவர் முடித்து தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராக கடன் பிரச்சனையில் எத்தனையோ குடும்பங்கள் அந்த முடிவு பிறகு சென்ற குடும்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து அவங்க இன்னைக்கு சாட்சியாக மகிழ்ச்சியாக ஒரு குடும்பமாக ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது மாதிரி பல சாட்சிகள் உண்டு. இந்த உலகம் எதெல்லாம் முடியாது, எந்தெந்த காரியங்கள்லாம் உன்னோட செய்ய முடியாது, எந்தெந்த காரியங்கள்லேருந்து வெளியே வர முடியாது, அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர முடியாது, பரம்பரை சாபத்திலேருந்து வெளியில் வர முடியாது, பில்லி சுனத்திலேருந்து வெளியில் வர முடியாது, பிசாசு பிடியிலேருந்து வெளியில் வர முடியாது. ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அவர்தான் வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையுள்ள இயேசு தான் உங்களை என்ன மீட்கும்படியாக அந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் எனக்கு இருக்கணும். இயேசு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அவர் வல்லமையுள்ள தகப்பன் என் வாழ்க்கையில் வந்து பிறந்தார். என் வாழ்க்கையில் அசாத்தியமான காரியங்கள் அவர் சாத்தியமாக்குவார். என் வாழ்க்கையில் இயலாது முடியாதுன்னு நினைத்த காரியங்களை என் இயேசுவால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் மாத்திரம்தான் மனிதனால் செய்ய முடியும், ஒரு சில காரியங்கள் மாத்திரம்தான் மனிதனால் செய்ய முடியும். ஆனால் தேவன் சகலத்தையும் அறிந்தவர், சர்வ ஞானி என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் வாழ்க்கையில் இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு இயேசு கூறுகிறார் வார்த்தையின் மூலம், என்னால் எல்லாருமே செய்ய முடியும், நீ கலங்காத திகையாத, உனக்காக தான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தேன், நீ நம்புனா போதும், நீ நம்புனா போதும். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எல்லாருமே நம்புங்க. யாரை நம்பணும், யாரை நம்பணும் சொல்லுங்கள், யாரை நம்பணும்? நீங்கள் எல்லாருமே என்னையா, இவங்களையா? யாரையுமே இல்லை, இயேசுவை நம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க, எத்தனையோ வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இப்படி கையை வச்சா கீழே விழுகுறாங்க, ஃபயருங்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் ட்ரோல்ஸில் பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏசப்பா அவருடைய வல்லமை அவர் சரீரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவர் என்ன பண்ணுச்சு, போச்சு. ஹல்லேலூயா. அந்த வல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை, உங்ககிட்ட இருந்து அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து உங்கள் உறவினர்கள் பேசுனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டம்லாம் எல்லாம் போயிடும். உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன பிரதர் உங்ககிட்ட வந்து பேசினேன், மனசுக்கு நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் நல்லதாக நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஏன் தான் அந்த மனசுக்கிட்ட வந்து பேசணும்னோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படி சொல்ல மாட்டாங்க. இயேசு வரும்போது அந்த வல்லமையை அவர் என்ன பண்ணுவார், அவர் எல்லாருக்கும் தருகிற தகப்பனாக இருக்கிறார். இவங்களுக்கு மாத்திரம்தான் அவங்களுக்கு மாத்திரம்தான் இல்லை, எல்லாருக்கும் அந்த வல்லமை ஈவனாக அவர் தருகிறார். அந்த வல்லமைனா ஒரே ஒரு காரியம்தான், ஈஸியாக புரிஞ்சுக்குங்க, வல்லமைனா அவரால் சகலத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. வல்லமை மிக்கவர். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு அந்த தாகம் இருக்கணும். இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்னா, ஏசாயா 44:3 பார்க்கிறோம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்டநிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. அதனால் வாழ்க்கையில் இதை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே,
நாம் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் எத்தனை காரியங்கள் பார்த்தோம் சொல்லுங்க. இயேசு அதிசயமானவர்கள். என்ன சொன்னேன்? வாட்ச் பண்றீங்களா? வெரி குட். அவர் நம்மை அதிசயமாய், முதலாவதாக நம்ம வாழ்க்கையில் நல்லா தெரியணும், நான் அவர் பார்வையில் அழகாக படைக்கப்பட்டவன், நான் அவருடைய பார்வையில் விசேஷமாய் படைக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கடவுள் என்னை அருமையாக படைத்திருக்கிறார், அருமையாக உருவாக்கியிருக்கிறார், அருமையான எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார், அருமையான குடும்பத்தை தந்திருக்கிறார், அருமையான பிள்ளைகளை தந்திருக்கிறார், அருமையான சபையை தந்திருக்கிறார், அருமையான தொழிலை தந்திருக்கிறார். எல்லாம் அருமையாக அவர் அதிசயமாக எனக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவதாக, ஆலோசனையே இல்லாமல், நம்ம வாழ்க்கையில் அட்வைஸே இல்லாமல், சஜஷனே இல்லாமல், இது யார் எனக்கு எடுத்து சொல்லுவா, யார் எனக்கு நடந்து கிட்டது சொல்லுவா, யாரை நம்புறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு திகைத்திருக்கீங்களா? அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆலோசனை தருவேன், அதில் எந்த கேடு இருக்காது, எந்த தீமையும் இருக்காது, அது நன்மையாக தான் அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று கூறுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, அவர் வல்லமையுள்ள தேவன், வல்லமையான காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்ய அவரால் முடியும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அதனால் விசுவாசனா நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது, அந்த இயேசு உள்ளத்தில் வந்து பிறக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இதுவரை குடும்ப காரியங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், உங்கள் பேசுனலா, உங்கள் வெளியிலேயே சொல்லாமல் சில கஷ்டங்கள், நஷ்டங்கள் எதுவாக இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக போக போகிறீங்க. என் பிரச்சனையும் என் வேதனையும் என் கஷ்டத்தையும் மாற்ற ஒருத்தர் இருக்கார், அவர் இன்றைக்கி வந்து பிறந்துட்டார். ஹல்லேலூயா. நான் இனிமேல் கலங்க தேவையில்லை, எனக்கென்று யாவையும் செய்து முடித்து விட்டார், நான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வேன், சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழ்வேன் நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நித்திய பிதா என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது, நித்திய பிதா. ஹல்லேலூயா. சதா காலமும் நம்மோடு இருக்கிறார். அவர் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் சதா காலமும் நம்மோடு இருக்கின்ற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாம் 21:33 பார்க்கிறோம், ஆபிரகாம் பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தரினுடைய நாமத்தை இந்த இடத்திலே தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சதா காலமும் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலையும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும், நம்முடைய முன்னோர்கள வாழ்க்கையிலையும் அவர் மாறாதவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் எந்த சூழ்நிலையில் அவர் மாற மாட்டார். மனிதர்கள் மனம் மாறுவார்கள். இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்து நாளைக்கு ஒரு வாக்கு மாற்றி பேசலாம். ஹல்லேலூயா. மாறலாம். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர் நித்திய பிதாவாகிய தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில் நித்தியமான காரியங்களை மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கின்ற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 5:9-10 பார்க்கிறோம், தமக்கு கீழ்ப்படுகிற எல்லாரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற எல்லாருக்கும் நித்திய ரட்சிப்பை தராராம், ஒரு நித்திய விடுதலை தராராம், ஒரு நித்திய சுகத்தை தராராம். பார்த்தீங்களா? அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் நித்திய பிதா. நித்தியம்னா என்ன? பூரணம், சதா காலம். சொல்லுங்க, சதா காலம், நித்திய நித்தியமாய், தலைமுறை தலைமுறையாய். சொல்கிறோமில்ல, நித்தியம் நித்தியமாய். அதே மாதிரி தான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நித்திய நித்தியமாய் அவர் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அதனால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் கலங்கி தவிக்க தேவையில்லை, அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எரேமியா 10:10, கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தால் பூமி அதிரும், அவருடைய கடுங்கோபத்தை மக்கள் சகிக்க மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 9:12 பார்க்கிறோம், இந்த வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, இவளுடைய இரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரு முறை மகா பரிசுத்த இடத்திற்குள் நுழைந்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதனால் பிரியமான சகோதர சகோதரியே, உங்கள் பாவங்களுக்காக சாவுங்களுக்காக நீங்கள் வருந்த தேவையில்லை, கலங்க தேவையில்லை. உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் தலைமுறை சாபங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்திற்காகவும் ஒருவர் விலக்கிரியம் செய்து விடுத்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இனிமேல் உங்கள் பாவத்திற்காக நீங்கள் அஞ்ச தேவையில்லை. உங்கள் பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலையில் சிலவங்க சொல்லுவாங்க, இது தலைமுறை சாபம், ஜென்ம சாபம், பூர்வ சாபம் சொல்லுவாங்கள்ல. இது மாதிரி காரியத்தெல்லாம் ஏதோ அவங்களுடைய வயிற்று பொழப்புக்காக என்ன பண்ணுறாங்க சொல்லி உங்களை பயமுறுத்துகிறாங்க. தேவன் சொல்கிறார், உங்களை பயமுறுத்துறதுக்கல்ல, உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி விதைக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. உனக்கு பாவம் இல்லை, சாபம் இல்லை, பேய் இல்லை, புலிசனை இல்லை, எதுவும் இல்லை. உன் வாழ்க்கையை நான் அற்புதமாக பார்க்குறேன், உன் வாழ்க்கையை நான் அதிசயமாக பார்க்குறேன். உனக்கு எதோ தேவையா என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். உனக்கு எதோ சந்தேகமாக இருக்குதா, நான் உனக்கு செய்வேன், எல்லாத்தையும் செய்வேன். ஏன்னா நான் வல்லமையுள்ள தகப்பன், ஏன்னா நான் நித்திய காலமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு செஞ்சேன்னா நான் உனக்கு செய்வேன், தாவீதுக்கு செஞ்சேன்னா உனக்கும் செய்வேன், மோசேக்கு செஞ்சேன்னா உனக்கு செய்வேன், உனக்கு செஞ்சேன்னா நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கு செய்வேன், உன் பிள்ளைகளுக்கு செஞ்சால் நாளைக்கு உன்னுடைய பேரனுக்கு செய்வேன், பேத்திக்கு செய்வேன், எல்லாத்துக்கும் செய்வேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அதனால் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் தைரியமாக இருங்க. அந்த நித்திய ஜீவனை ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது பார்க்குறோம், யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் தண்டனை தீர்ப்புக்குள்ளாமல் மரணத்தை விட்டு விலகி நித்திய ஜீவனுக்குள்ள போறான் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ வேத வசனத்தை நம்ம கேட்டு அவரை விசுவாசிக்கும் போது அந்த நித்திய ஜீவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவில்லாத வாழ்க்கையை இயேசு தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு காரியம்தான், நீ எதை செஞ்சாலும் நீ முழுமையாக செய், முழுமையாக நம்பு, விசுவாசி. நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன், நீ எனக்கு உண்மையாக இரு. கடவுள் நம்ம மேல் எப்படி இருக்காரு? உண்மையாக இருக்கிறார், உண்மையாக நம்மளை நேசிக்கிறார். கடவுள் போய் பொய்யா நேசிப்பாரா நம்மளை? சொல்லுங்கள். மனித உறவுகள் கூட சில வழியில் பொய்யா நேசிக்கலாம். காசு இருந்த ஒரு மாதிரி நேசிக்கலாம், காசு இல்லாட்டி ஒரு மாதிரி நேசிக்கலாம். அந்தஸ்து இருந்த ஒரு மாதிரி நேசிக்கலாம், ஒரு மாதிரி மதிப்பாங்க, அது இல்லாட்டி ஒரு மாதிரி மதிப்பாங்க. ஆனால் கடவுள் அப்படி இல்லை. அவன் ஏழையாக இருந்தாலும், அவன் பணக்காரனாக இருந்தாலும், அவன் எந்த மதத்தினவர் இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் எதையுமே பார்க்க மாட்டார். அவர் உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார். உங்கள் உள்ளத்தில் இயேசுவே நீங்கள் வாங்க, என் உள்ளத்தில் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, இதை நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கென்று எந்த காரியத்தையும் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை, எந்த காரியத்தையும் நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்க தேவையில்லை. வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. விசுவாசம் தான் வாழ்க்கையில் முக்கியம், நம்பிக்கை தான் வாழ்க்கையில் முக்கியம். என்ன நம்பிக்கை சொல்லுங்கள், என்ன நம்பிக்கை? இயேசு எனக்கென்று யாற்றையும் செய்து முடித்தார், எனக்கென்று வந்தார், இந்த நம்புங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம எல்லாருக்காக இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற அனைவருக்காகவும் இயேசு வந்தார். இன்றைக்கி வந்திருக்கவங்க நிறைய பேர் நீங்கள் பிற மதத்தினவர்களாக இருக்கலாம், நீங்கள் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், யாராவாக இருக்கலாம். இயேசு அனைவரையும் நேசிக்கிறார், அனைவருக்கும் ரட்சிப்பை தருகிறார், சந்தோஷம் தருகிறார். உங்களை ஒருபோதும் அவர் புறமே தள்ள மாட்டார், உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள் எவ்வாறுவாக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி, கடவுளை உங்களை நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையில் தேவைகள் இருக்குது, இந்த காரியங்கள் இருக்குது, எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொன்ன ஆலோசனை செய்வார். ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் இந்த அதிசயத்தை செய்யுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். ஆண்டவரே இந்த வல்லமையை செய்யுங்கன்னு கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் வல்லமை செய்வார். ஆனால் எல்லாத்தையும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு எனக்கென்று செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு செய்யும் போது, இயேசப்பா
உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. ரோமர் 6:23 பார்க்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அந்த கிருபையை தந்து நித்திய ஜீவனை நம்ம வாழ்க்கையில் தருகிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:25 எல்லாருமே கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு. யாரோட பர்த்டே? எஸ்பாவோட பர்த்டே. நமக்கெல்லாம் பர்த்டேனா என்ன தருவோம்? எல்லாத்துக்கும் 1 ரூபா சாக்லேட்டா, 2 ரூபா சாக்லேட்டா, 5 ரூபா சாக்லேட்டா? என்ன தருவார்? என்ன தருவார் இன்னைக்கு பர்த்டேக்கு? அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ எது தராங்களோ தருவில்ல. நீங்கள் என்ன தருவீங்க? டைரி மில்கா, சில்கா, இது மாதிரி தருவீங்க. பர்த்டேனா தருவீங்க. அந்த காலத்தில் ஆசை மிட்டாய், மேங்கோ மிட்டாய், இந்த காலத்தில் எத்தனையோ வந்துருச்சு, என்னென்னமோ பண்ணுறாங்க, ட்ரீட் வைக்கிறாங்க, பார்ட்டி வைக்கிறாங்க. ஏசுப்பா அவருடைய பர்த்டேக்கு, அவருடைய பிறந்தநாளுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தரார். சாக்லேட் இல்லை, கேக் இல்லை, பிரியாணி இல்லை, இது எல்லா மனுஷனும் தருவான். சாக்லேட் எல்லாம் தருவான், பிரியாணி எல்லாம் தருவான். யாராலும் எந்த மனிதராலும் கொடுக்க முடியாத ஒரு வெளியேறப்பட்ட ஒரு வெகுமதியை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் சந்தோஷம், அதுதான் சமாதானம், அதுதான் பரிசுத்தம், அதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இயேசுப்பா நமக்கு தருகிறது இது மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக இயேசுப்பா என்ன சொல்றாரு? சமாதான பிரபு. ஹல்லேலூயா. கடைசியாக இயேசுப்பா நம்ம வாழ்க்கையில் தருகிறார் சமாதானம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உலகம் சமாதானத்தை நோக்கி பார்க்குது. நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், ஹாப்பியான ஒரு லைஃப் எதிர்பார்க்குது. இயேசுப்பா சொல்கிறாரு, இந்த உலகம் தருகிற சமாதானத்தில் என்னுடைய சமாதானத்தை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காசு பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு என்ன முக்கியம்? சமாதானம் முக்கியம். பீஸ் இல்லைன்னா குடும்பத்தில் எதுவுமே செய்ய முடியாது. கடந்த நாட்களில் எத்தனையோ செலிப்ரிட்டிஸ், பிரபலங்களை பார்த்துருப்பீங்க. எத்தனையோ டைவர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். காசு இல்லையா, பணம் இல்லையா, அந்தஸ்து இல்லை, ஏன் குடும்பங்களில் ஒற்றுமை இல்லை பார்க்குறீங்கல்ல? எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதர்களிடத்தில் பொறாமைகள், வேற்றுமைகள் இது மாதிரி காணப்படும் என்று வேதத்தில் போட்டிருக்கு. இது மாதிரி காலகட்டத்தில் ஏசப்பா சொல்கிறாரு, நான் உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவேன், நான் உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில் சமாதானத்தை தருவேன். ஹல்லேலூயா என்று அவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 119 165 பார்க்கிறோம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சொல்லுங்க சமாதானம். வேதத்தை நேசிச்சா சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. பார்க்கிறோம் ஏசாயா 48:18 பார்க்கிறோம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் எப்படி இருப்பேன்? நலமா இருப்ப, நல்லா இருப்ப. நான் சொல்ற பாதையை, நான் சொல்ற ஆலோசனை கேட்டீங்கன்னா நீ எப்படி இருப்ப? நல்லா இருப்ப. இது வரைக்கும் எத்தனையோ பேர் சொன்னது கேட்டிருப்பீங்க. கேட்டிருப்பீங்களா? உங்கள் அக்கா, தம்பி, உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நமக்கு சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, நான் சொல்கிறத ஒன்ஸ் நீ என்ன பண்ணு கேட்டு பாரு, ஒரு விஷயம் கேட்டு பாரு. உன் இதயத்தா உங்கள்கிட்ட நான் எதுவுமே கேட்கல. உன் உலகத்தை நீ ஜெயிக்கணும்னா, உலகத்தில் நீ சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வேணும்னா, ஒரு ட்ரெமண்டஸான ஒரு வாழ்க்கை, உன் உலகத்தை நீ கான்கோர் பண்ணணும்னா, நீ என் வார்த்தையை கேட்டேன்னா, விசுவாசனா, இந்த உலகத்தை நீ ஈஸியாக ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் கூறுகிறார். அதனால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் ஆழக்கடவது. சொல்லுங்க, இயேசுவா தருகிற சமாதானம் நம்ம இதயத்தை என்ன பண்ணுமா? ஆள வேண்டும். இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இதான் முக்கியம். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். நம்ம நன்றி உள்ளவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேங்க்ஃபுல் லைஃப் நம்ம வாழ்க்கையில் அவசியம். இயேசுப்பா நமக்கு இன்று யாவற்றையும் அவர் செய்து முடித்தார். உங்களை என்னை மீட்க பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் வந்து எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் எல்லாத்தையும் நமக்கு தந்துட்டார். நம்மக்கிட்ட இருந்து திருப்பி அவர் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு காரியம்தான், நீ நன்றி ஒரு வாழ்க்கை வாழு. உன் வாழ்க்கையை நான்
இன்பமாக ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று அவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? உங்கள் வாழ்க்கை, உங்கள் நேரம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய விசுவாசம், இது மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தருவீங்களா? திருப்பி தருவீங்களா? தருவீங்களா? என்ன தருவீங்க? உங்கள் நேரத்தை தரதுன்னா என்னங்க? ஓடுறோம், குட்டு 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 குடுன்னு ஓடுறோம் வேலைக்கு. காலையில் திருப்பி குடு குடுக்குன்னு வரோம். ஒரு 5 நிமிஷம் காலையில் கிளம்பும் போது, கடவுளே இங்கே நான் வெளியில் போயிட்டு வரேன், அங்கங்கே எத்தனை ஆக்சிடெண்ட் நடக்குது, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, வருமானத்தை தாங்க, பத்திரமா போயிட்டு வரணும். இது ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போகிறக்கு என்ன ஆகுது? பண்ண மாட்டேங்கிறானே மனுஷன். ஆஸ்பத்திரியில் போய் இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது, கொரோனா டைமு, இது மாதிரி டைமில் ஏதோ ஒரு ஃபீவரு முடியாமல் இருக்கும்போது தான் கடவுளை தேடுறான் மனிதன். கடவுள் சொல்கிறாரு, நீ என்ன தான் முக்கி நீ பெல்ட் அடித்தால் நீ மனிதன், உன்னால் ஒரு ஜீவனை கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. எடுக்க முடியும், கொலை பண்ணலாம், என்னால் பண்ணலாம், ஜீவனை கொடுக்க முடியாது. அந்த ஜீவனை தருகிறது நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீ உன்னை சுப்ரியர்னு நினச்சிக்காத, உன் எல்லாத்துக்கு மேலே நான் தான் சுப்ரியர். ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னா அது நான் தந்த ஜீவன், அவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. அதனால் ஜாதிகள் தங்கள் மனுஷர் என்று அறியும்படி சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் ஜெபித்து செய்யுங்க. ஜெபித்து பிள்ளைகளை அனுப்புங்க, ஜெபித்து தொழிலை செய்யுங்க, ஜெபித்து எந்த முடிவுகள் உங்கள் குடும்பமாக எடுத்தாலும் ஜெபித்து செய்யுங்கள். உங்கள் மனதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஜெபத்தை செய்து பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆலோசனை தருவார். ஹல்லேலூயா. அது தீமையான காரியம்னா அது உங்களுக்கு வராமல் அவர் தடுத்துருவார். நன்மையான காரியம்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் கவலை தேவையில்லை, கஷ்டங்கள் தேவையில்லை. இந்த உலகத்தை நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, கஷ்டமே இல்லை. ஈஸியாக இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கலாம், விண்ணை தொட்டு பார்க்கலாம். இயேசு நம் வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் ஈஸியாக இந்த உலகத்தை வின் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் வெரி டேஞ்சர், ஆல் ஆஃப் ஃபுல் ஆஃப் ஃபேக் பீப்புள் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. ஏசப்பா சொல்கிறாரு, எல்லாரும் ஃபேக்குன்னு நினைக்கிறல்ல, நான் ஃபேக் இல்லை, நான் ரியல். நான் உனக்கிட்ட உண்மையாக நேசிக்கிறேன், உண்மையாக உங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன்? பழகலை. நான் எதுவுமே எதிர்பார்க்கல, உன் இதயத்தை மாத்திரம்தான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பரிசுத்தமுள்ள பாதை, தூய்மையான பாதை. ஹல்லேலூயா. சில வேளையில் அந்த கிறிஸ்துவின் பாதையில் என்னடா கிறிஸ்டியனில் இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பரிசுத்தத்தை மட்டும் தான் சொல்கிறோம். இந்த பாதை உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பாதையில் நீங்கள் செல்லும் போது உங்கள் பாவ பாரத்தை எல்லாத்தையும் ஏசப்பா மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை தருவார், ஒரு மகிழ்ச்சி தருவார், ஒரு ஆனந்தம் தருவார் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்மஸ் மெசேஜில் ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நமக்கென்று பிறந்த இயேசு முதலாவதாக அவர் எப்படிப்பட்டவர்? சத்தமாக சொல்லுங்கள். அதிசயமானவர். இன்னும் சத்தமா? அதிசயமானவர்னா என்ன அர்த்தம்? அதிசயமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். நான் அவருடைய பார்வையில் அதிசயமானவன். ஹல்லேலூயா. நோ ஒன் கேன் ஜட்ஜ் யூ, ஓன்லி காட் கேன் ஜட்ஜ் யூ. யாரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமையை வைத்து, உங்கள் சூழ்நிலைகளை வைத்து யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை ஜட்ஜ் பண்ண விடாதீங்க. ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில் நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஆலோசனை கர்த்தர். நமக்கு அட்வைஸ், சஜஷன், வாட் எவர் இட் மே பி, எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் கேட்கும் போது அவர் உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை அவர் வசனத்தின் மூலமாக வளவார். அவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை நம்புறதுனே தெரியலைங்க, என்ன செய்கிறதுனே தெரியலன்னா ஜோம் பண்ணுங்க முடிகள் போட்டு, அவர் உங்களுக்கு ஆலோசனையை வழங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக பார்க்கிறோம், அவர் வல்லமை உள்ளவர்னா he can do everything. அது எதுவாக இருந்தாலும்
அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. மரித்து போய் 3 நாள் இருந்த லாசருவை, ஒரு மரித்த மனிதனை அவரால் உயிரோடு எழுப்ப முடிந்தது. அவர் இடத்துல எல்லாம் வந்தாங்க. குருடராக வந்தாங்க, பார்வையை தந்தார். செவிடராக வந்தாங்க, செவிகளை திறந்தார். மூடராக வந்தாங்க, நடக்க வைத்தார். அப்போ நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நத்திங் இஸ் இம்பாசிபிள் என்று நான் சொல்கிறதுக்கு பாசிட்டிவ் காரியத்தை மாத்திரம் நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள்னா பாசிட்டிவ் காரியத்தை மாத்திரம் சொல்லலை. இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய பேர் மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. வாழ்க்கையில் எல்லாம் முடியும், எல்லாம் சாதிச்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம், நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் சில உபத்திரவம், கஷ்டம் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க? அவ்வளோதான். ஆனால் இயேசு உங்களுக்கென்றும் எனக்கென்றும் சிலுவையை நத்திங் இஸ் இம்பாசிபிள் என்று அவர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. சிலுவையை சுமையாக அவர் எடுக்கவில்லை. ஏன் படைச்ச மனிதன் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் பாவத்திற்காக அவர் சிலுவையில் பலியானார். ஹல்லேலூயா. இதை விலையேறப்பட்ட அன்பு. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே சிறந்த அன்பு இயேசு நம்மேல் வைத்த அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாமே ஒரு சில காலங்கள் மாத்திரம்தான் நம்ம நேசிக்க முடியும். ஆனால் அவர் சதா காலமும் நம்ம நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்க. வாழ்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. தைரியமாக வாழுங்க வாழ்க்கையை. இயேசு தான் கூறுகிறார். ஒரு தைரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் விதைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒரு வெற்றியான வாழ்க்கை, கம் லெட்ஸ் கான்கர் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்கள் பாடல் தாள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் பாடல் தாள் இல்லாதவங்களுக்கு பாடல் தாளை தாங்க. முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சாங் ஷீட் இல்லைன்னா புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாங் ஷீட்டை தாங்க. கடைசி வாத், இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தோடு செல்ல போகிறோம். என் தேவன் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படிப்பட்ட ஸ்பெஷாலிட்டியான ஏசப்பா என் வாழ்க்கையில் வந்து பிறந்தாருன்னா 2ல் 1 பார்த்துடலாம். என் வாழ்க்கையை வாழ்ந்து பார், வாழ்ந்து பார், ஜெயிக்கலாம். சொல்லுங்க, வாழ்ந்து பார், ஜெயிக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, வாழ்ந்து பார். விண்ணை தொட்டு பார்க்கலாம், இயேசுவோடு எழுந்து வா, வெல்லலாம், சிறகடித்து பறக்கலாம், பாவத்திற்கு சாபத்திற்கு முடிவு கட்டலாம். ஹைவே ஆஃப் ஹோலினஸ், ரைட் வே டு மீட் ஜீசஸ். கம் நீல், கான்கர் தி வேர்ல்ட். விட்டு வந்த பாவம் அதை திரும்பி பார்ப்பதில்லை. கற்றுக்கொண்ட வேதம் அதை விட்டு விடுவதில்லை. இதயம் பெற்ற வார்த்தை அதை விரயம் செய்வதில்லை. மறையும் கெட்ட வாழ்க்கை அவர் தூய இரத்தத்தினாலே என்று சொல்லி வாழ்க்கை ஒரு முறை இந்த பரிசுத்த மறையறை வாழ்ந்து காட்டலாம். நம் தேவ சாயலாய் தோல்வி இல்லை வெற்றி என்றும் ஜெயிக்க போகும் புனித பயணம் புதுமை காணும் எனது பயணமே. அருமையான பாடல். எல்லாத்துக்கும் பாடல்தாள் வந்துருச்சா? எல்லாம் காட்டுங்க. யாருக்கு பாட்டுத்தாள் இல்லை? எல்லாருமே அந்த பாட்டுதல் வாங்கிக்கோங்க. எல்லாரும் இந்த பாட்டு விசுவாசமாக பாட போகிறீங்க, ஒரு ஃபெய்த்தோடு பாட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த பாடல் ஒரு நம்பிக்கை தரட்டும். எஸ், உங்களுக்கு என்று யாரும் செய்து முடித்தார். மகிழ்ச்சியோடு பாடலாம். பாடலாமா? ஆமென். பாட்டு நல்ல ரிலிக்ஸ் பாட்டு பாடலாம். வாழ்ந்து பார், ஜெயிக்கலாம், விண்ணை தொட்டு பார்க்கலாம், இயேசுவோடு பயணம் செய்யலாம். எழுந்து வா, வெல்லலாம், சிறகடித்து பறக்கலாம், பாவத்திற்கு முடிவு கட்டலாம். வாழ்ந்து பார், ஜெயிக்கலாம், விண்ணை தொட்டு பார்க்கலாம், இயேசுவோடு பயணம் செய்யலாம். எழுந்து வா, வெல்லலாம், சிறகடித்து பறக்கலாம், பாவத்திற்கு முடிவு கட்டலாம். Highway of holiness, right way to meet Jesus. Highway of holiness,
way to meet Jesus. Come we'll conquer the world. Come we'll conquer the world. விட்டு வந்த பாவம் அதை திரும்பி பார்ப்பதில்லை. கற்றுக்கொண்ட வேதம் அதை விட்டு விடுவதில்லை. இதயம் பெற்ற வார்த்தை அதை விரயம் செய்வதில்லை. மறையும் கெட்ட வார்த்தை அவர் தூய இரத்தத்தாலே. விட்டு வந்த பாவம் அதை திரும்பி பார்ப்பதில்லை. கற்றுக்கொண்ட வேதம் அதை விட்டு விடுவதில்லை. இதயம் பெற்ற வார்த்தை அதை விரயம் செய்வதில்லை. மறையும் கெட்ட வாழ்க்கை அவர் தூய இரத்தத்தாலே. வாழ்க்கை வருமுறை பரிசுத்த முறையை வாழ்ந்து காட்டலாம் நம் தேவ சாயலாய். தோல்வி இல்லை வெற்றி என்று ஜெயிக்க போகும் புனித பயணம். புதுமை காணும் எனது பயணமே. வந்து ஜெயிக்கலாம் வீணை தொட்டு பார்க்கலாம். கிறிஸ்துவோடு பயணம் செய்யலாம். மகிழ்ச்சியோடு எழுந்து வெல்லலாம். சிறகடித்து பறக்கலாம். பாவத்திற்கு முடிவு கட்டலாம். வந்து ஜெயிக்கலாம் வீணை தொட்டு பார்க்கலாம். கிறிஸ்துவோடு பயணம் செய்யலாம். எழுந்து வா வெல்லலாம். சிறகடித்து பறக்கலாம். பாவத்திற்கு முடிவு கட்டலாம். விட்டு வந்த அது திரும்பி பார்ப்பதில்லை. கற்றுக்கொண்ட வேதம் அதை விட்டு விடுவதில்லை. இதயம் பெற்ற வார்த்தை அதை விரயம் செய்வதில்லை. மறையும் கெட்ட வாழ்க்கை அவர் தூய இரத்தத்தாலே. விட்டு வந்த பாவம் அதை திரும்பி பார்ப்பதில்லை. கற்றுக்கொண்ட வேதம் அதை விட்டு விடுவதில்லை. இதயம் பெற்ற வார்த்தை அதை விரயம் செய்வதில்லை. மறையும் கெட்ட வாழ்க்கை அவர் தூய இரத்தத்தாலே. வாழ்க்கை ஒரு முறை பரிசுத்த முறையை வாழ்ந்து காட்டலாம் நம் தேவ சாயலை. தோல்வி இல்லை வெற்றி என்று ஜெயிக்க போகும் புனித பயணம். தூய்மை காணும் எனது வாழ்ந்து ஜெயிக்கலாம். விண்ணை தொட்டு பார்க்கலாம். இயேசுவோடு பயணம் செய்யலாம். கான்ஃபிடென்ட்டா எழுந்து வா வெல்லலாம். சிறகடித்து பறக்கலாம். பாவத்திற்கு தூய்மையான பாதை ஒன்று எனக்கு கிடைத்தது. தூய இயேசு அன்று அதை எனக்கு கொடுத்தது. சிலுவை சுமந்த பாதை அது பாட நிறைந்தது. சிலுவை சுமந்த போது பாரம் கலந்தது. மீண்டுமாக தூய்மையான பாதை ஒன்று எனக்கு கிடைத்தது. தூய இயேசு அன்று அதை எனக்கு கொடுத்தது. சிலுவை சுமந்த பாதை அது பாடு நிறைந்தது. சிலுவை சுமந்த பாரம் கலந்தது. ஒன்று செய்கிறேன் அதை என்றே சொல்கிறேன். உலகை வெறுக்கிறேன் என்னை பணிந்து தருகிறேன். என்னை அழைத்த தேவன் எனக்கு கொடுத்து போகும் வெற்றி கிரீடம் பெற்றுக் கொள்ள பயணம் செய்கிறேன். ஜெயிக்கலாம். சிறகடித்து பறக்கலாம். எழுந்து வா வெல்லலாம். சிறகடித்து பறக்கலாம். பாவத்திற்கு முடிவு கட்டலாம். நல்லா எழுந்து நிற்கலாமா? மகிழ்ச்சியோடு எழுந்து வா ஜெயிக்கலாம். விண்ணை தொட்டு பார்க்கலாம். இயேசுவோடு பயணம் செய்யலாம். எழுந்து வா வெல்லலாம். சிறகடித்து பறக்கலாம். பாவத்திற்கு முடிவு கட்டலாம். Highway of holiness, right way to meet Jesus. Highway of holiness, right way to meet Jesus. Come and conquer the world. Come and conquer the world. சொல்லுங்க. விட்டு வந்த பாவம் அதை திரும்பி பார்ப்பதில்லை. கற்றுக்கொண்ட வேதம் அதை விட்டு விடுவதில்லை. விட்டு வந்த பாவம் அதை திரும்பி பார்ப்பதில்லை. கற்றுக்கொண்ட வேதம் அதை விட்டு விடுவதில்லை. இதயம் பெற்ற வார்த்தை அதை விரயம் செய்வதில்லை. மறையும் கெட்ட வாழ்க்கை அவர் தூய இரத்தத்தாலே. வாழ்க்கை ஒரு முறை பரிசுத்த முறை வாழ்ந்து காட்டலாம் நம் தேவ சாயலை. தோல்வி இல்லை வெற்றி என்று ஜெயிக்க போகும் புனித பயணம். புதுமை காணும் எனது பயணமே. வாழ்ந்து ஜெயிக்கலாம். விண்ணை தொட்டு பார்க்கலாம். இயேசுவோடு பயணம் செய்யலாம்.
எனக்கு கொடுத்தது. சிலுவை சுமந்த பாதை அது பாடு நிறைந்தது. சிலுவை சுமந்த போது பாவ பாரம் கலந்தது. சொல்லுங்க. ஒன்று சொல்கிறேன் அதை இன்று செய்கிறேன், பாய்ந்து தாழ்கிறேன். என்னை அழைத்த தேவன் எனக்கு கொடுக்க போகும் வெற்றி கிரீடம் பெற்றுக் கொள்ள பயணம் செய்கிறேன். வந்தால் ஜெயிக்கலாம், பிறகு பார்க்கலாம், இயேசுவோடு பயணம் செய்யலாம். எழுதுவோம் வெல்லலாம், சிறகடித்து மறக்கலாம், பாவத்திற்கு முடிவு கட்டலாம். வந்தால் ஜெயிக்கலாம், பின்னை தொட்டு பார்க்கலாம், இயேசுவோடு பயணம் செய்யலாம். எழுதுவோம் வெல்லலாம், சிறகடித்து மறக்கலாம், பாவத்திற்கு முடிவு கட்டலாம். ஹல்லேலூயா. இந்த அருமையான பாடல் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தின் நம்பிக்கையும் ஏற்றிருக்கும் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. யார் யார் வாழ்க்கையெல்லாம் கான்ஃபிடென்ட் இல்லையோ, யார் யார் வாழ்க்கையிலும் நிறைய காரியத்தில் பயங்கள் திகில்கள் இருக்குதோ, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், சில கண்களை மூடுங்க. இந்த ஒரு விஷயம், இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளில் ஒரு நல்ல சத்தியத்தை நீங்கள் கேட்டீங்க. அவர் அதிசயமானவர். அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், எல்லா காரியத்திலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் நீங்கள் மனசில் வேண்டிக் கொள்ளுங்க. உங்கள் பர்சனல் காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்ப காரியங்களாக இருக்கலாம், ஊழிய காரியங்களாக இருக்கலாம். எல்லா கண்களையும் மூடலாம். எல்லாருமே தயவு செய்து கண்களை மூடி நீங்கள் கடவுள்கிட்ட லைக் அ ஃப்ரெண்ட் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம், சொல்லலாம். அதிசயமான காரியங்களை அவர் செய்கிற தகப்பன். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவர் நமக்கு செய்கிறன்றது அதிசயமான காரியங்களை வாழ்க்கையில் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஆலோசனை இல்லாமல் பல நேரத்தில் நீ திகைத்திருக்கலாம், கலங்கியிருக்கலாம். உனக்கு நான் ஆலோசனை தர ரெடியாக இருக்கேன், ஆயத்தமாக இருக்கேன். உன் வாழ்க்கையை ஆச்சரியமாய் மாற்ற வேதத்தை கொண்டு ஆலோசனை தருகிறேன் அவர் சொல்கிறார். ஆண்டவரே, சில காரியங்கள் எனக்கு குழப்பமாக இருக்குது, சில காரியங்கள் நான் ரொம்ப திங்க் பண்ணுறேன், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், சில காரியங்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நினைக்கிறீங்களா? He give your best advice. He gives you. நம்பணும். நீங்கள் உண்மையாக நம்பணும். உங்கள் நம்பிக்கையை மாத்திரம்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். இந்த கிறிஸ்மஸ் வெறும் செலிப்ரேஷன் மாத்திரம் அல்ல. உங்களை என்னை நேஷனல் தான் கடவுள் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, இது மாத்திரம் அல்ல கிறிஸ்மஸ். இந்த பர்பஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். Why I am celebrating? Because God gave me everything. எனக்கு என்று எல்லாத்தையும் தந்துட்டார். என்னை அதிசயமாக பார்க்குறாரு, எனக்கு ஆலோசனை தரார். அவர் வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் முடியாதுன்னு நான் நினைக்கிறேனோ, என் குடும்பத்தில் முடியாதுன்னு நினைக்கிறேனோ, என் பிஸ்னஸில் முடியாதுன்னு நினைக்கிறேனோ, அவரால் செய்ய முடியும். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். நீங்கள் நம்பினீங்கன்னா அவருடைய மகிமையும் அவர் அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் அவர் செய்வார். அவர் நித்திய பிதா, சதா காலம் உங்களோடு இருக்கிறார். உங்களை எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார். யார் உங்கள் கூட இருந்தாலும் இல்லாட்டி, எந்த உறவுகள் இருந்தாலும் இல்லாட்டி, எந்த நண்பர்கள் இருந்தாலும் இல்லாட்டியும், He will always with you. உங்களோடு என்னைக்குமே இருக்கிறார். உங்களோடு உறவாடுகிறார். உங்களோடு பேச அவர் விரும்புகிறார். நீங்கள் எந்த ரிலிஜனாக இருந்தாலும், எந்த கேஸ்டாக இருந்தாலும், வாட் எவர் இட் மே பி, அவர் எதையுமே பார்க்கறதில்ல. உங்கள் இதயத்தை மாத்திரம்தான் பார்க்குறார். உங்கள் ஹார்ட்டை மட்டும்தான் அவர் பார்க்குறார். நீங்கள் மனிதன் தான். நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு ஜாதியும், நம்ம பேருக்கு முன்னாடி ஒரு மதத்தையும் போட்டு மனிதன் பார்க்குறான். அவர் உன்னை என்னையும் தம்முடைய சொந்த சாயலாக பார்க்கிறார். ஒரு மனிதனாக பார்க்கிறார். மனிதனாக பாருங்க. அவர் மனிதனாக வந்த கடவுள் உங்களை என்னை மீட்க. டோன்ட் see அவர் வேற கடவுள்னு நினைக்காதீங்க. அவர் நமக்கென்ற கடவுள், மனிதனுக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்த கடவுள், நம்மளை ரட்சிக்க வந்த கடவுள். விசுவாசிங்கன்னா கண்டிப்பாக அந்த அதிசயத்தை செய்வார்.
அடுத்த சமாதானத்தை தருவார். உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்கள் உறவுகளில் சில வேளையில் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். தொழிலில் ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். எந்தெந்த காரியத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் அந்த எல்லா காரியத்திலும் அவர் சமாதானத்தை தர விரும்புகிறார். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவர் உங்களுக்கு தர கிஃப்டே அதுதான். அதனால் யாருமே இழந்து விடாதீங்க. ஒரே விஷயம், உங்களுக்கு நான் டைம் தரேன். உங்கள் மனதில் என்ன காரியங்கள் இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். எதுனாலும் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். உங்கள் ஏக்கங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நான் சர்ச்சுக்கு வந்தேன். அங்கே ஜீசஸ் கிட்ட நான் ப்ரே பண்ணேன். என் தேவைகள் எல்லாத்தையும் அவரிடத்த சொன்னேன். அவர் பார்த்து கொள்வார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள வல்லமையுள்ள தேவன். அவரிடத்துல நான் நோக்கி கூப்பிட்றேன்னு சொல்லி எல்லாம் கேளுங்க. விசுவாச மக்களை கேளுங்க. வருகிற ஆண்டில் ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் தகுதிப்படுத்துங்கன்னு கேளுங்க. கடந்த ஆண்டை காட்டிலும் இனி வரும் நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கேட்டிங்களா? ஆண்டவரே செபித்த எல்லா உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் என்னென்ன குறிப்புகளுக்காக தேவைகளுக்காக செபித்தார்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திங்க. குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமானத்தையும் தாங்க. உடல் சுகம் ஆரோக்கியத்தை தாங்க. விடுதலை தாங்க. யார் யார் எந்தெந்த கட்டுகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல விடுதலை தாங்க. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும். நீர் இந்த உலகத்துக்கு வந்து அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்தீர். அந்த மகிழ்ச்சி எல்லாரும் அனுபவிக்கணும். எல்லாரும் அதில் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்பா செபித்த அனைத்து உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. ஆமென்.